இங்க வா. என்னங்க? இங்க வாடி. என்னது நெல்லு முட்டை? இதை இங்க போடக்கூடாது, எடுத்து போகணும் துரத்தி விட்டேன்ல. நீ ஆண்டி வாங்கி வச்சா? இல்லைங்க, நீங்க அந்த பக்கம் போன உடனே அந்த பொண்ணு சாவித்திரி எவ்வளவு சொல்லியும் கேட்காம வீட்டுக்குள்ள இறக்கி வச்சுட்டு போயிட்டா. ஓஹோ, வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஐயோ, நான் அப்படிலாம் பண்ணல. அத்தை இருந்தாங்க, வேணும்னா கூப்பிட்டு கேளுங்க. ஆஹா, வேலைக்கு இந்த ஓன சாட்சியா? என்னைக்குதான் நீங்க என் பேச்ச நம்பியிருக்கீங்க? பொண்டாட்டி நம்பாத புருஷன் கூட வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. இப்படி நம்பாம இருக்கிறதுக்கு என்ன நீங்க கொன்னே போட்டுடலாம். உன்னை நான் ஏண்டி சாகடிக்கணும்? நான் தான் ஒவ்வொரு நாளும் நொந்து செத்துக்கிட்டு இருக்கேன்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சண்முகம். அவன் ரெடி சாகணும். சாகடிக்கணும்னு எப்ப பாரு ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுல உங்க அக்கா செத்தது போதாதா? இன்னும் எத்தனை பேருடா சாகடிக்க போற? செத்து போச்சுன்னு சொல்லாத. அது சாகல. செத்து போன அந்த கிழமை அவன் தான் சாகடிச்சிட்டான். ஏங்க, உங்க அக்கா சாவுக்கு அந்த கிழவன் தான் காரணம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்குங்க அந்த பெரிய வீட்டு சண்முகத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. நம்ம குடும்பத்தை பாருங்க, நம்ம வீட்டை பாருங்க. எப்படியாவது நமக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க. இந்த பாரு, என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த பெரிய வீட்டுல இளவு விழுகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கிழக்கு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும். வேண்டாங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். வேணும்னா இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். அப்படியே அந்த பெரிய வீட்டுக்காரங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டுமே. அத அந்த ஆண்டவன் பாத்துக்கிறான். முடியாது. செத்து போன சௌதாமணி என் அக்கா. அவ செத்த வழி எனக்கு தாண்டி தெரியும். உங்க அக்காவை பெத்தது இந்த ஆத்தா தானே? இவங்க மறந்துட்டு இல்ல? அது ஒரு சொரணகட்ட ஜென்மம். அது அப்படி தாண்டி இருக்கும். ஆனா நான் என் அக்காவை மறக்க முடியாது. என் அக்காவோட சாவுக்கு காரணமானவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லி தாண்டி ஆகணும். என்ன புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க? அது என் தலையில கட்டி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இவர் பேசுறத பார்த்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அவர் ஜெயிலுக்கு போகதான் போறாரு. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் அனாதையா நடுத்தருவில் நிக்கதான் போறோம். என்ன நடக்க போதோ? மெதுவா மெதுவா. நல்ல வேளைங்க, எலும்பு கிளும்பு முறியலன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. ஏமா அப்படி ஆயிருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா சும்மா இருங்கப்பா. இதுக்குதான் உங்களை பஞ்சாயத்து அங்க இங்கன்னு போக வேண்டாம்னு சொன்னேன். அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் நமக்கு எதுக்கு? பஞ்சாயத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம், விட்டுருங்க. டேய் டேய், எனக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு ஒண்ணு நீ வளரல. முதல்ல உன் படிப்பெல்லாம் எந்த அளவுல இருக்கு அத சொல்லு. அதெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டேன். ஐயோ, என்னடா அவரை மறந்துட்டோமே. யாரடா? அவரு மட்டும் ஐயாவோட சட்டையை பிடிச்சி இழுக்கலன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த மோட்டார் சைக்கிள்காரன் மேல ஏத்திட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஐயோ, நல்ல வேலை அவரு காப்பாத்திட்டாரு. எங்கடா அவரு? வெளியே நிக்கிறாரு. அறிவு கட்டவன, முதல்ல அவரை உள்ள கூப்பிடுற. விதியா வந்து சேர்ந்திருக்கு, யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளே, என் தம்பி குடும்பத்தை காப்பாத்து. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க.
நல்ல நேரத்துல வந்து என் உசுரை காப்பாத்துனீங்க. ஐயோ என்னங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நான் எங்கெங்கய்யா உங்களை காப்பாத்தினேன்? அந்த அம்பாளா பார்த்து என்னை அனுப்பி வச்சு உங்களை காப்பாத்த வச்சிருக்கிறாங்க. நல்லாவே பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் காளிமுத்துங்க. இந்த ஊருக்கு புதுசோ? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைனா? ஈபியில லைன்மேனா வேலை செய்யணுங்க. என்ன உங்க ஊருக்கு மாத்தல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல வீடா கிடைச்சதுன்னா மாத்தலுக்கு ஒத்துக்கலான்னு இருக்கிறனுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரன், உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு யாராச்சும் யோசிப்பாங்களா? சரி, நானே உங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். ஐயா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. ஆனா நீங்க உங்க வீடு சைஸ்ல வீடு பார்த்துடாதீங்க. எனக்கு சாதாரணமா ஒரு சின்ன வீடு இருந்தா போதுங்க. இந்த லைன்மேனுக்கு ஏத்த மாதிரி நானே பாத்துக்கிறேனுங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னையா சொல்ற? நீ என் உசுரை காப்பாத்துறவன், உன்னை அப்படி விட்டுற முடியுமா? உன்னால எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுதியா? அது என்னங்க என்னமோ நடக்க போகுதுன்னு? நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கட்டும். சரிங்கய்யா. சரி, என் பையன் ராஜா கிட்ட சொல்லி உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடை பார்க்க சொல்றேன், போதுமா? ஐயா பாக்குறது தான் பாக்குறீங்க. ஒரு ஒத்த போர்ஷனா நல்ல வீடா பார்க்க சொல்லுங்க. என்ன நான் வேலைக்கு போயிட்டுன்னா என் பொண்ணு மோகனா மட்டும்தான் தனியா இருப்பான். அப்போ உன் சம்சாரம்? அவ போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ உன் சம்சாரம்? அவ போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப என் பொண்ணுக்காக தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் பொண்ணு தனியா இருப்ப பாருங்க. அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாங்களா? அதுக்காகத்தானுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த ஊர்ல திருவிழா அது இதுன்னு நடந்தா வெளியூர்ல இருந்து வர்ற என் சொந்தக்காரங்க தங்கறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. நீ ஒன்று பண்ணு, உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ அந்த வீட்டில் போய் தாராளமா தங்கலாம். என்ன சொல்ற? அது எப்படிங்கய்யா? உங்க சொந்தக்காரங்களுக்காக வச்சுக்கிற வீட்டுல நான் தங்குனா உங்க குடும்பத்துல பிரச்சனை என்னால? என்னையா பெரிய சொந்தக்காரங்க? அவங்களா வந்து என் உசுரை காப்பாத்தினாங்க, நீ தானே காப்பாத்தின. அதனால இனிமே நீயும் எனக்கு சொந்தக்காரனாயிட்ட. ஐயா உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் என்ன என் வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுக்கறேன் நான் சொன்னேன்? அதுக்கு இல்லைங்க ஐயா, என்னை முன்ன பின்ன பார்த்தது இல்ல. நான் பேசின 4 வார்த்தைய உண்மையை நம்பி நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம கூட இந்த உதவி பண்றீங்களே, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தோபார், எப்ப நீ உன் சம்சாரம் போன பிறகும் பொண்ணுக்காவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டயா. நீ ரொம்ப நல்லவன். எவன்டா ஏன் வீட்டுக்கு பிச்சை போட்டது? வெளியில வாங்க. பாரதேசி பசங்களா, எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இருக்க மாட்டேங்குது. அந்த கிழவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா சண்முகம், நீ என்ன எங்களோட ஒட்டி உறவோட வந்தியா? அதெல்லாம் வெளியில வேணா. என்ன நீங்க இங்க வந்து சத்தம் போடுறீங்க? பல்லு நெல்லு முட்டை எடுத்து போட்டு சொன்னேன்ல, அப்புறம் இங்க போட்டு வந்தா சாப்பிடுதான். சாப்பிடவா? நாங்க பட்னியா கிடக்குறோம், போய் பிச்சை போட்டுவானா அந்த பெரிய மனுஷன் சொன்னானா? இங்க பாருங்க, இங்க வந்து சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. ஏற்கனவே ஐயா அடிபட்டு முடியாம படுத்து கிடக்காங்க. ஓஹோ, அடிபட்டு தான் கிடக்குறானா? இன்னும் சாகலையா? எங்க ஐயா சாகணும் நினைக்கிறியா? என்னடா பொட்ட பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? ஆஹா, வாடா. இந்த வீட்டு கண்ணு குட்டியா? எழா ரத்தம். டேய், நான் கொம்பேரி மூக்கண்டா. இந்த குடும்பம் அழியறத பாத்துக்கிட்டு இருப்பேன். அழிஞ்ச பிறகும் விஷத்தை கக்குறேன். என்னடா எங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ண பாக்குறியா? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா கை வைக்கிற? ஐயா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. ஆருங்க ஐயா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கிறது? எல்லாம் என் விதி.
கல்யாணத்தினால வந்த பகை எப்படியாவது தீர்த்து வைக்கணும்னு நானும் பார்க்கறேன். இந்த ஜென்மத்துல நடக்குன்னு தோணல. கவலையே படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். என்னண்ணே ஐயா முடியாம படுத்துட்டு இருக்காரு. வாசல்ல வந்து அசிங்க தைரியம் வந்துச்சா? கையற வேலைக்கார நாய. நான் வேலைக்கார நாய் தானே, நான் வேலைக்கார நாய் தான். ஆனா நன்றி உள்ளவன், இது ஊருக்கே தெரியும். சரியா? போங்க போங்க, எந்த பிரச்சனை வேணாம். என்னடா சினிமா வசனம் பேசுற? இந்த குடும்பத்தை நான் சின்ன பொண்ணு ஆக்கிடுவேன்டா. பாக்கலாம், போங்க போங்க. என்னடா என்னடா பாப்பா? ஒண்ணு இல்லண்ணே, என்ன போங்க பாப்பா? போங்க, கிளம்புங்க. ஐயர்றா பாக்குற ஆரம்பல பாக்குற வந்து வச்சுக்கிறேன்டா, நான் வச்சுக்கிறேன் எல்லாரும். வச்சுப்பியா? கை காலம் முறிச்சிருவேன். போ போ. பாத்தீங்களா? பார்த்தனால அவனை கழுத்தை நெரிக்கலாம் இருந்தேன். அங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து தடுத்துட்டாங்கடா. அவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் சாகணும்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே, இன்னும் ஒரு வாரத்துல அவனை நான் முடிச்சு காட்டுறேன். கழிச்சா அதை முதல்ல பண்ண வேண்டியதானடா. பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? பாரு, இப்போவாவது சொன்னதை செய். கடவன் பகையை ஆரம்பிச்சு வச்சு போய் சேர்ந்துட்டான். இவன் நெல்லை எனக்கு கொடுத்து பகையை தீக்க பார்க்கறான். அவன் வாக்கி சீக்கிரம் நான் வாக்கரிசப்படணும்டா. அண்ணே, யாருன்னா பாக்குறதுக்கு முன்னாடி வாங்க போலாம். தம்பி, அப்பா ரொம்ப நல்லவருப்பா. நீங்க தான் அவர் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். குடும்பம் இருந்தா 1008 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்பா பாத்தியா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போறாரு. அது மாதிரி நீங்களும் நடந்துக்குங்க. சரிங்க. வெளியே நடந்த விஷயத்த நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷனே கிடையாது தம்பி. அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி சரி. பழுத்த மரம் இருந்தா 4 கல்லடி விழத்தான் செய்யும். சரிங்க. என்னண்ணே? என்னது? அது கட்டையில எடுத்துக்கிட்டு எங்க போற? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை முடிச்சுட்டு வந்துறேன். என்ன பிரச்சனை? ஏய் கத்தாத. இந்த பார், இந்த விஷயம் சிவா தம்பிக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? நம்ம ஐயா மோட்டார் சைக்கிள் அடிச்சான்ல, அது வேற யாரும் இல்ல. யாரு? அந்த நாகராஜ் கூட்டாளி தான். உனக்கு எப்படி தெரியும்? நாகராஜ் வாசல்ல வந்து கத்தும் போதே என் மனசு சொல்லிச்சு, இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்குன்னு. பின்னாடியே போய் பார்த்தேன். அப்பதான் நம்ம ஐயாவை மோட்டார் சைக்கிள் அடிச்சான்ல, அவன் கூட பேசிட்டு இருந்தான். விட்டுருவேனா? இன்னைக்கு அவனை 2ல 1 பண்ணாம விட மாட்டேன் பார். அண்ணே வேணாண்ணே, உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன யாருன்னு பாத்துப்பாங்க? என்ன புள்ள பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஐயா உப்பு தின்னு வளர்ந்த உடம்பு இது. அவருக்கு ஒருத்தன் துரோகம் நினைக்கிறானா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பக்கத்துல வேணாம். அண்ணா வேணாண்ணே, உன்னை ஜெயில போட்டாங்கன்னா என்ன யாருன்னு பாத்துப்பாங்க? சும்மா இரு புள்ள. ஐயா பாத்துக்க மாட்டாரு. இந்த வீடு யாருது? நம்ம வீடு இல்ல, அவர் பாத்துக்க மாட்டாரு. நம்ம வீடுதான், இருந்தாலும் நீ அண்ணன் இல்ல. நீ தானே எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் பாப்ப. வேணாண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுண்ணா. என்ன புள்ள, அந்த நாகராஜ் இப்படி விட்டுட்டு வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம ஐயா உயிருக்கே ஆபத்து உண்டாக்குவான். அவனை விடக்கூடாது. 4 சாத்தினாதான் அவனுக்கு பயம் வரும். நீ தள்ளு. அண்ணா, உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்கண்ணா. என் பேச்ச கேளுண்ணா. வேணாண்ணா. என்ன ஜெயில தூக்கி போட்டா ஐயா பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? என்ன உடனே வெளியே எடுக்க மாட்டாரு. அவர் உன்னை வெளியே எடுத்துட்டு வந்துருவாரு. வழிவிடு. இத பார் சாவித்ரி, நான் சொல்றேன். வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ராஜா, என்ன கையில கட்டை கிட்டலாம் தூக்கிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வேற சொல்லு. ஒண்ணும் இல்ல.
நாகராஜோட ஆளுதான் நம்ம ஐயாவை பைக்ல இடிச்சிட்டானா. அதான் அண்ணா அடிக்க அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ ஏதோ பைத்தியக்காரத்தனமா வளர்ற. சாவித்திரி வளர மாட்டான். உண்மையை சொல்லு. நாகராஜ ஆள் தான் அடிச்சானா? சொல்லு. ஐயா நான் பாத்துக்கிறேன். ஐயா அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, உள்ள போங்க. ஐயா ஐயா இதுக்குதான் சத்தம் போடாத, அவர் வந்துருவாருன்னு. எல்லாம் உன்னாலதான். நான் சொன்ன நீ கேக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன் இப்போ? என்ன தப்பு பண்ணியா? நான் உன்னை சத்தம் போடாதன்னு சொன்னேன். ஐயா ஐயா சிவா தம்பி நில்லுங்க தம்பி. ஐயோ சிவா தம்பி நான் சொல்றது கேளுங்க. நில்லுங்க ஐயா. அம்மா அம்மா. என்ன சாவித்ரி, என்ன பிரச்சனை? சின்னையாவும் அண்ணனும் 2 பேரும் நாகராஜ் வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்குடி? ஐயாவை இடிச்சது நாகராஜோட ஆளா. கட்டை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இவனுங்க போனானுங்கன்னா அங்க பிரச்சனை ஆயிருமே. நீ பாத்துட்டு சும்மா வா. என்ன என்னங்க என்னங்க? ஐயோ ஏய் நாகராஜ், எங்கடா இருக்க? வெளியில வாடா. ஏய் உள்ள யார் யாரு? வெளிய வா. எங்க ஐயா ஆள வச்ச வெளியில வாடா. சும்மா இருந்துச்சு. நீங்க இருக்கீங்களா? நாங்க இருக்கீங்களா? எங்கடா வந்தீங்க? இங்கே செத்து போனங்கற முடிவோட வந்திருக்கீங்களாடா? ஏய் கிழவி, நாங்க செத்து போறோமா உன் புள்ள செத்து போறானான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். வெளியில வர சொல்ல அவன. வாடா டேய். ஏய் கிழவி, உன் பையன் எங்க ஐயாவை ஆள வச்சு அடிப்பாரு. நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம் நிச்சியோ. புள்ளைக்கு புத்தி சொல்லவனா? எனக்கு புத்தி சொல்றது. சின்ன பசங்க கட்டையோட வீடு தேடி அடிக்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? டேய், முதல்ல இந்த அருவாளுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் எனக்கு புத்தி சொல்லலாம். ஐயோ இருங்க. டேய் சிவா, நம்ம வீட்ல வெட்டிங் சத்ததெல்லாம் பத்தாதா? நீ படிச்சவன் தான, அவனை கூட்டிட்டு போப்பா. நான் போக மாட்டேன். எங்க அப்பா அடிபட்டதுக்கு காரணம் இவன் தான். இவனை அடக்கி வைக்க மாட்டீங்களா? டேய், என்னை அடக்குறது இந்த ஊர்ல இன்னொருத்தன் பிறக்கணும்டா. அண்ணே அப்படி சொல்லாதீங்க. நான் ஒருத்தன் இருக்கேன். என்னடா பண்ணுவ? ஐயாவோட சொந்தக்காரன்னு பாக்குறேன். இல்ல கிள்ளி பார்க்கும் இல்ல. ஏ புள்ள, நீ எதுக்காக இங்க வந்த? நான் எதுக்காக வந்தேன்னா எதுக்காக வந்த? நீங்க 2 பேரும் இங்க வந்தத கேட்டு அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அம்மா ஆத்தக்கு என்னாச்சு? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐயோ வாங்க போங்கடா, போங்க. சண்முகத்தை சாகடிக்கணும்னு நினைச்சேன். வள்ளியம்மா சாக போறாளா? எப்படியோ அந்த வீட்டுல ஒரு இளவு விழுந்தாச்சர்தான். ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க அடுத்தவங்களை இப்படி பேசதான் நாம பெத்த ஒத்த பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை. அவளை ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம். அப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு புத்தி சொல்றியா? எனக்கு புத்தி சொல்றாடி. பாடி பாடி உள்ள. ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ச்சே, எப்பதான் திருந்த போறியோ தெரியல. ராஸ்கல், என்ன திமிரு இருந்தா வீடு தேடி அடிக்க வருவீங்க? விட மாட்டேன்டா, விட மாட்டேன் உங்களை. வெட்டேன்டா. ஏ சாவித்ரி, இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்த? அடிக்கடி படிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. இங்க பக்கத்துல அம்புஜோ காப்பி கடை இருக்குல்ல, அங்க போய் சூட ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வாங்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அம்புஜம் கடையில இருந்து காஃபி வேணுமா உனக்கு? ராஜா, இவ இந்த மாதிரி தான் ஏதாவது உளறிட்டு இருப்பா. நீ வா. ஐயோ அண்ணே, நில்லுண்ணே. போய் எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா. ஏ கிறுக்கு புள்ள, ஆத்தாக்கு உடம்பு சரியில்லாம உயிர் போராட்டு இருக்காங்க. உனக்கு சாவகாசமா காப்பி கேக்குதா? சிவா தம்பி நீங்க வாங்க போலாம். ஐயோ நில்லுண்ணே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேண்ணே. என்ன முக்கியமான விஷயம்? நீங்க முதல்ல காப்பி வாங்கி தாங்க, அப்பதான் சொல்லுவேன். ஏய், எதுல விளையாடுறதுன்னு விவசாயில உனக்கு? சரியா, நீங்க வாங்க. வா. ஐயோ அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. என்னது? அம்மாக்கு ஒண்ணும் இல்லையா? அம்மா நல்லா தான் இருக்காங்க. என்ன சொல்ற? சும்மா காட்டி உவா சொன்னேன். சாவித்ரி, நீ இப்ப சொல்றது பொய்யா? அந்த நாகராஜ வீட்டுல சொன்னது பொய்யா? ஐயோ இப்ப சொல்றது உண்மைதான். அந்த நாகராஜ் வீட்டுல சொன்னதுதான் போய். எதுக்கு அப்படி சொன்ன? எதுல விளையாடணும்னு தெரியாது? அம்மா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்கன்னு சொல்ற?
நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? என்ன புள்ள? நீங்க 2 பேரும் உருட்டு கட்டி எடுத்துக்கிட்டு போனீங்களா? அந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா பயங்கரமா பதட்டப்பட்டுட்டாங்க. சாவித்ரி இங்க வா, நீ தான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. பொறுப்பை கொடுத்த உடனே நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்னேன். ஏன் சாவித்ரி, எதுல பொய் சொல்றதுன்னு உனக்கு விவஸ்தை இல்ல? நான் பொய் சொல்லாம இருந்தா நீங்க 2 பேரும் உருட்டு கட்டியால அந்த நாகராஜா அடிச்சு போட்டிருப்பீங்க. போலீஸ் கேலிஸ்னு பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வேன். அண்ணே, போய் எனக்கு ஒரு சூட காபி வாங்கிட்டு அடி வாங்க. கழுதை.